டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு விடியா ஸ்டாலின் அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் ஆடிப்போய் உள்ள நிலையில் சென்னையைச் சேர்ந்த முதுநிலை மண்டல மேலாளர் ஒருவர் வசூலில் புதிய சாதனை படைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் விசாரணை பிடியில் உள்ளதால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்றும், இனிமேல் தலைமையை பொறுத்தவரை தானும் தன்னுடைய அடிவருடிகள் மட்டும்தான் என மிரட்டி ஊழியர்கள், மதுக்கடை ஊழியர்கள், நிறுவனங்கள் என எல்லோரிடமும் கராராக வசூலித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இவர் டிஆர்ஓ என்பதால் தான் அடுத்த பொது மேலாளர் என்றும் வெளிப்படையாக பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறையிலும் ஊழல் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கதிர்வீச்சு தாக்குதலுக்கு உள்ளாகும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான டெல்லி கோபால்ட் இயந்திரங்களை கடந்த 3 ஆண்டுகளில் கொள்முதல் செய்யாததால் சுகாதாரத்துறையில் விடியா ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்து விட்டதாக இந்திய தணிக்கைத்துறை அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் விடியா ஆட்சி பொதுமக்களின் உயிரோடு விளையாடியிருப்பது அம்பலமாகியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் வாங்கப்பட்ட இயந்திரம் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் பயன்பாட்டில் இருக்கும் நிலையில் திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி அரசு மருத்துவமனைகளில் உள்ள டெல்லி கோபால்ட் இயந்திரங்கள் 36 மாதங்களாக செயலற்று இருப்பது தொடர்பாக சிஏஜி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு மருத்துவமனைகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான அதிநவீன இயந்திரங்களை பராமரிப்பதிலும் விடியா ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை அக்கறை செலுத்தாமல் அலட்சியம் காட்டியிருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் நிலையில் ஒட்டுமொத்தமாக சுகாதாரத்துறையில் விடியா ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்து விட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது.